வருபவர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மாவை வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற நிர்வாகத்தினர், இணைய வழியில் சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கும் நிர்வாகத்தினருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், இணையத்தில் இணைந்துள்ள நல்லுள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு செல்ல இருக்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு இறை உணர்வும் அறநெறியும் என்ற ஒரு அற்புதமான ஒரு உயர்ந்த தலைப்பு. மனித பிறவியின் நோக்கமே இறைநிலை உணர்வு பெற்று அதில் நன்கு முழுமை பேரடைந்து இறைநிலையை அந்த அடையக்கூடிய நிலைதான். கடலில் உள்ள நீர் ஆவியாகி மேகமாக மாறி மழையாக பொழிந்து மீண்டும் கடலிலேயே நிறைவாக சங்கமிப்பது போல நம்முடைய பிறவியின் நோக்கம் அமைகிறது. இதுல இறை உணர்வு என்பது பெரும் மதிப்புமிக்க அறிவின் முழுமை நிலை அப்படின்னு சொல்றாங்க அருட்தந்தை அவர்கள். இந்த பேரியக்க மண்டலம் அது எப்படி தோன்றுச்சு, தோன்றிய விதம், அதோட இயக்க நியதிகள்லாம் என்ன, எப்படி இயங்குது, அது இயங்குவதனால் அதிலிருந்து வரும் விளைவுகள் என்ன, அதனால் ஏற்படும் பயன்கள் எல்லாம் என்ன என்று இவை அனைத்தையும் அறிந்த ஒரு அறிவின் முழுமை பேருதான் இறை உணர்வு. அறநெறி என்பது நாம் வாழும் வாழ்க்கை நெறி. அதாவது அருட்தந்தை சொல்வது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற இந்த 3 செயல்கள் தான் அறநெறி. இப்போ ரயில் வண்டி ஓடுவதற்கு 2 பக்கமும் தண்டவாளங்கள் 2 புறமும் இருந்து அதன் மேல் ரயில் வண்டி ஓடுவது போல தடம் மாறாமல் ஓடுவதற்கு ஏற்பதாக அடிப்படையாக அமையும் அந்த தண்டவாளங்களை போன்று நம்முடைய மனிதன் தன் வாழ்வில் தடுமாறாமலும் தடம் மாறாமலும் பயணிப்பதற்கு அடிப்படையாக இருப்பது இறை உணர்வும் அறநெறியும் தான். இதில் அறம் என்பதற்கு பொதுவாக சொல்வது கடமை, புண்ணியம், நல்வினை, தர்மம், கண்ணியம், கற்பு என்று பல விளக்கங்கள் சொல்றாங்க. இப்படி இருக்கும் இந்த அறம் இவ்வளவு அடிப்படையான முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அறநெறியானது, இதில் அறம் என்பது எப்போது தோன்றியது அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. பிற உயிர் உண்டாக பெற்றிடும் சுக துக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் அறிவில் சிந்தனையில் முதல் உலகில் பெற்ற நாள் அறம் தோன்றிற்று மதமாம், அதை வளர்த்தோர் பெயர்களில் பல ஆயிற்று அப்படின்னு ஒரு கவியில மகரிஷி சொல்லியிருக்காங்க. எல்லா மதங்களும் ஒன்றுதான், எல்லா மனிதர்களும் ஒன்றுதான், எல்லாருமே இறையின் அம்சம்தான். 6வது அறிவு என்ற சிறப்பை பெற்றவன் மனிதன். அதை தான் நாம் பொதுவாக பகுத்தறிவு அப்படின்னு சொல்றோம். அந்த அறிவு மற்ற உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய எந்த உயிரா இருந்தாலும் சரி, அது அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்ப அந்த உணர்வுகளை உள்ளத்தால் நெருங்கி இருக்கும் போது யூகித்து உணரும் அறிவு பெற்றவன் மனிதன். இது பாத்தீங்கன்னா மற்ற ஒரு 5 அறிவு விலங்கினங்கள்லாம் கூட நமக்கெல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு அன்பை எதிர்பார்த்து சில சமயத்துல வரும்பொழுது நம்ம அந்த கன்றுக்குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கன்றுக்குட்டி நாய் அந்த வெரைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கும்போது அது ஏதோ ஒரு அன்பை எதிர்பார்த்து அதுக்கு பேச தெரியாது, அது உணர்வை வெளிப்படுத்த சரியாக தெரியாது. அது நம்ம நல்ல உணர்வாக இருக்கும்போது பார்த்தா கிட்ட வரும், நம்ம ஒன்றும் கூட கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் இப்படி தடவி விட்டீங்கன்னா அதுக்கு அந்த வாழை ஆட்டிக்கிட்டோம், அதுகிட்ட அந்த ஒரு அன்பும் கருணையும் நம்மளால அது உணர முடியும். அததான் உள்ளத்தால் நெருங்கி இருக்கும் போது ஊகித்து உணரும் அறிவு பெற்றவன் மனிதன். இததான் 6வது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அதற்கு ஒரு பசி எடுக்கும் பொழுது, அது நெருங்கி வரும் பொழுது நாம் போடும்போது அந்த பசி உணர்வை அது நமக்கு புரியும்.
அப்படி அந்த புரிதலில் ஏற்படும் அந்த அறிவை தான் ஆறாவது அறிவுன்னு சொல்றாங்க. தனக்கு ஏற்பட்ட துன்பத்தில் நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது அந்த உடல்ல மனதுல நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நமக்கு வலிக்கும், உடல் வலிக்குது, மனசு வலிக்குது. ஆனா பிற உயிருக்கும் அவ்வாறு தானே அந்த வருத்தம்லாம் உண்டாகி இருக்கும் என்ற அந்த உணர்வுக்கு பேரு தான் கருணைன்னு சொல்றாங்க. அதை உணர்ந்து நம்ம செயலாக மலர்ந்து அந்த உயிரின் துன்பத்தை போக்க முயல்றோம் பாருங்க. அப்போ எப்ப நம்ம அந்த துன்பத்தை போக்க முதல்ல தோன்றிய மனிதன் காட்டுவாசியாக காடுகள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு அறிவின் மலர்ச்சி படிப்படியாக தான் வருது. நம்ம பொதுவாகவே பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இறைநிலை தன்மாற்றம் அடைந்து இறைத்துகள் ஆயிற்று, அப்புறம் இறைத்துகளின் தொகுப்பு விண்ணாயிற்று, விண்களின் கூட்டு மூலகம் ஆயிற்று. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு அப்படின்னு படிப்படியாக மனித அறிவு இறைநிலையே தன்மாற்றம் பெற்று படிப்படியாக வந்ததுதான் இந்த ஆறாவது அறிவு. அப்படி 5 அறிவுக்கு அடுத்து அந்த ஆறாவது அறிவை டச் பண்ணும் பொழுது அப்ப அந்த காட்டுவாசியாக இருந்த மனிதன் தன்னுடைய அறிவில மலர்ச்சி பெறும் பொழுது அந்த மலர்ச்சியின் பொழுது ஏற்படும் இந்த உணர்வு ஒரு முறை ஏற்பட்டு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் அது அவன் அப்படியே பதிவுகளாக நமக்கு அடுத்தடுத்து கடத்தப்பட்டு தான் எல்லா உணர்வுகளுமே சரி, எல்லா பண்புகளுமே பதிவுகளாக நமக்கு வருது. அப்ப அந்த முதல் மனிதனுக்கு இந்த உணர்வு எப்பொழுது ஏற்பட்டதோ, பிற உயிரும் துன்பப்படும் பொழுது எனக்கு வலிக்கிற மாதிரிதான் அதுக்கும் வலிக்கும் என்ற அந்த உணர்வு முதல் மனிதனுக்கு எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுதுதான் தோன்றியது அறம். அறம் என்பது அப்பொழுதுதான் தோன்றி இருக்கும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. அந்த பிற உயிரின் துன்பம் நீக்கும் உயிர் இரக்கமாக மலருது. அந்த சிறந்த திருப்பம் முதலாக உலகில் தோன்றிய நாள் தான் அறம் தோன்றிய நாள் அப்படின்னு அருட்தந்தை இந்த கவியில சொல்றாங்க. அறம் என்பது ஒரு குற்றமற்ற வாழ்வு. அதற்கான நெறிமுறைகளை வகுத்து அந்த உணர்வுகளை வளர்த்தவர்கள் தான் இது அந்த நெறிமுறையெல்லாம் வளர்த்து அதுதான் மதங்களாக தோன்றியது அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. இப்ப மதங்கள் சொல்ற எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா இந்த அறநெறி வாழ்வு வாழ்வதற்காகத்தான் மதங்களே தோன்றியது. இந்த உலகில எண்ணிறந்த மதங்கள், நிறைய மதங்கள் இருக்கு, ஜாதி மதங்களாக பிரித்திருக்கின்றாங்க. அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதத்திற்குமே அடிப்படையாக என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த அறநெறி தான். அதுவே தான் இறை வழிபாடாகவும் இருக்குது. இறை உணர்வு, அறநெறி, இது ரெண்டும். சமுதாயத்தில் தனி மனிதன் எவ்வாறு வாழ வேணும்னா நலம் காத்து வாழ அடிப்படையாக இருப்பதுதான் இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை. அறநெறி 3 அப்படின்னு அருட்தந்தை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒழுக்கம், கடமை, ஈகை. இதில் ஒழுக்கத்திற்கு மகரிஷி சொல்லக்கூடிய விளக்கம் பாத்தீங்கன்னா தனக்கோ பிறர்க்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் விளையாத அளவோடு முறையோடு ஆற்றும் செயல் நெறியே ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனக்கோ அப்படின்னு சொல்லிட்டார் அருட்தந்தை. அதாவது நம்முடைய தனக்குன்னு நமக்கு நம் உடலையும் நல்லா வச்சுக்கணும், உயிரை நல்லா வச்சுக்கொள்ள வேண்டும், மனதையும் நல்லா வைத்துக்கொண்டையும் அதையும் வருத்தியோ அது ஏதாவது துன்பமுற்றாலோ நாம் மனதுக்கும் நம்ம உடலுக்கும் நம்ம உயிருக்கும் கூட நாம் துன்பம் கொடுக்காம அதுக்காக வடிவமைத்துதான் அருட்தந்தையோடைய பயிற்சிகள் அனைத்துமே. அதுதான் சங்கல்பமும் வச்சாரு. தன் வாழ்த்து, முதல்ல நம்மள வாழ்த்த சொல்றாங்க. நாம் நிறைவடையணும், நல்ல பயிற்சி செய்யணும், உடலை நல்லா வச்சுக்கணும், உயிரை நல்லா வச்சுக்கணும், மனசை நல்லா வச்சுக்கணும். அப்படி வைக்கும் போதுதான் அந்த ஆற்றலானது, அந்த பாசிட்டிவ் ஜீவகாந்த ஆற்றலானது நம்மை சார்ந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு எல்லாருக்குமே தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற வகையில் போகும் பொழுதுதான் அந்த அமைதி கிடைக்கும். இந்த உலக அமைதி வரைக்கும் எடுத்து செல்லும். அப்ப அதுவே ஒரு ஒழுக்கமாக அருட்தந்தை சொல்றாங்க. ஒன்ன நீ நல்லா பாத்துக்கோ, அதே போல நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ, நம்ம எப்படி துன்பம் இல்லாம இருக்கணும், நம்ம உடம்பு துன்பப்படக்கூடாது, மனது துன்பப்படக்கூடாது, அதனால உயிர் பாதிக்கப்படுமோன்னு நினைக்கிறோமோ அதேதான் மற்ற உயிர்களுக்கும், எந்த உயிராக இருந்தாலும் என்பதைதான் அருட்தந்தை இதுல விளக்கமாக சொல்றாங்க. ஒழுக்கத்திற்கு விளக்கம். அடுத்து கடமை. நம் அன்றாட வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ பொருட்களை இப்போ இன்றைய அளவு பாத்தீங்கன்னா மிக அதிகமாக பொருள் பயன்படுத்துவது ரொம்ப அதிகமாயிடுச்சு, தேவையும் படுற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த அனைத்துமே எங்க இருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா சமுதாயத்தில இருந்து தான் கிடைக்குது. இப்ப நம்ம யூஸ் பண்ற போன் முதல் கொண்டு இது பல பேருடைய உழைப்பால் ஆனது. அதை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, அது ஒரு டெக்னிக்கலா எவ்வளவு அழகா ஒரு சிறிய விலை கொடுத்து நம்ம வாங்குற பொருளா இருந்தா கூட மனித அறிவு எந்த அளவுக்கு இதையெல்லாம் நமக்கு
கொடுக்குதுன்னா அவ்வளவு சமுதாயம் நமக்கு எல்லா விதத்திலும் நாம் உண்ணுகின்ற உணவு, உடுத்துகின்ற உடை, நாம் பயன்படுத்துகின்ற அத்தனை அறிவியல் தொழில்நுட்பங்களும் சரி மனித அறிவின் மூலம்தான் கிடைக்குது. அது அத்தனையுமே அவர்களுடைய உழைப்பு தான். அப்ப நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், அதை அனுபவித்துக் கொண்டே மட்டும் இல்லாம நம்மளால நம்ம சமுதாயத்திற்கு எந்த விதத்தில் நம் அறிவை கொண்டு நாம் பயன்படுத்தி சமுதாயத்திற்கு கொடுக்க முடியுதோ அதை நாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கடமைன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் கடன் பட்டவர்கள் தான். சமுதாய வளம் குறையாமல் இருக்கணும். எல்லாருமே உழைத்து நாம் ஆற்றலை பயன்படுத்தும் பொழுதுதான் சமுதாய வளம் குறையாமல் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு சமுதாய வளத்திற்கு ஏதோன ஒரு வகையில நாம் தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது குடும்ப கடமையெல்லாம் முடிக்கணும், அதை செய்து கொண்டேவும் நாம் செய்யணும். ஏன்னா தொண்டுக்கு போறோம்னுட்டு குடும்ப கடமையும் நம்மை நாம் கவனித்துக் கொள்வதிலேயோ நாம் குறையாக இருக்கக்கூடாது. அதனால அதையும் செஞ்சுக்கணும், தொண்டுக்கும் போகணும். அதாவது ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்திற்கு நம் உழைப்பை கொடுக்க வேண்டும். சமுதாய வளம் அதனால் காக்கப்படும். சமுதாயத்திற்காக உழைத்து பெற்ற கடனை தீர்க்கப்படுதான் கடமை. கடன் கூட்டல் மை. தாம் பெற்ற சமுதாய கடனை நம் அறிவாற்றலாலும் உடல் ஆற்றலாலும் மீண்டும் செலுத்தி காக்க வேண்டும்னு சொல்றாங்க அருட்தந்தை. நம்மால இயன்ற வரைக்கும் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நான் உதவி செய்ய தயாராக என்னால் முடிந்த அளவு இருக்கின்றேன் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னும் அருட்தந்தை இந்த கடமை என்ற விஷயத்துல அதற்கு விளக்கம் கொடுக்கறாங்க. அடுத்து ஈகை. இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு பொருளாலோ உடலாலோ அறிவாலோ அவங்களுக்கு தெரியாத போது நம்மால் முயன்ற வரை நாம் உதவி செய்யணும். அதாவது நமக்குன்னு இருக்கின்ற பொருளை கூட அடுத்தவர்களுக்கு அது கிடைக்காத போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அன்பும் கருணையாக நாம கொடுக்கணும். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய உதவியில இது கொடுத்தா இது கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. நாம் கொடுத்துட்டோமே அதனால அவங்க கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கணும், அவங்க ஏதாவது அதற்கு பதில் நமக்கு செய்வாங்களே என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஈகை என்ற வகையில அருட்தந்தை நமக்கு சொல்றாங்க. அதே மாதிரி பொருள் வழங்குவது மட்டுமே ஈகை கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த ஒரு பிற உயிர்ப்படும் துன்பம் எதுவாயினும் அதை நீக்குவதற்கு நாம் செய்யும் செயல்தான் ஈகையாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பின்பற்றி நாம் வாழும் வாழ்வுதான் அறவாழ்வு. இதுதான் அறநெறி அப்படின்னும் சொல்றோம். இதுதான் மறைநூல்கள் அனைத்துமே இதைதான் வலியுறுத்து. இந்த அற வாழ்வுதான் மனிதனுக்கு அடிப்படை என்ற விதத்துல இதில் சரியாக இருக்கும் பொழுது, சரியாக நாம் அதை கடைபிடிக்கும் பொழுது இறை உணர்வு தானாக கிடைக்கும். அதே போல் இறை உணர்வில் இருக்கும் பொழுதுதான் அறநெறி வாழ்வும் நாம் வாழ முடியும். அதுதான் தண்டவாளமா சொன்னாங்க. தடமாறாமல் ஒரு ரயில் வண்டி போகணும்னா இது இரண்டுமே ஒன்றுக்கொண்டு அவசியமான அடிப்படையான மனித வாழ்விற்கு ஒன்று என்று சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் பார்த்தா மறைநூல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு திருவள்ளுவர் வந்துருவாங்க. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அதாவது ஒரு மனித மனதில் தீய எண்ணம் குற்றம் இல்லாமல் தூய்மையாக இருப்பதே ஒரு சிறந்த அறம் அப்படின்ட்டு இது பொதுவாக சொல்லக்கூடிய இந்த திருக்குறளுக்கான கருத்து. இத அறத்தை பின்பற்றும் பொழுது அந்த ஒழுக்கம் கடமை ஈகையை ஒரு மனிதன் பின்பற்றும் போது மனிதன் பெறக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கருமைய தூய்மை தான். கருமையம் தூய்மை அடைகிறது. அதாவது ஆன்மா தூய்மை அடையும் பொழுது அதில் உள்ள நல்ல பதிவுகள்லாம் மன அலைகளாக விரிந்து மூளையில் மோதி ஆக்கப்பூர்வமான எண்ணங்களாக பிரதிபலிக்கும். அதான் சொன்னது, ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மை சுற்றி ஒரு நல்ல அலை இயக்கம் நம்ம அந்த அறவாழ்வை கடைபிடிக்கும் பொழுது உருவாகும். அப்படி அறவாழ்வின் மூலம் மன தூய்மை பெற்றவன் அதைவிட சிறந்த பாதுகாப்பு அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது என்பதை சொல்லுவதுதான் இந்த திருக்குறள். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்பது. அருட்தந்தை அவர்களும் ஒரு கவியில சொல்றாங்க பாருங்க, அறிவில் முழுமை எய்த என்று சொல்லக்கூடிய ஒரு கவியில ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர் நெறியே அறம் என்றாகும். ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதை உற்றுப்பாரீர். ஒழுக்கமே வாழ்வில் வெற்றி நல்கும், உயர் மக்கள் செல்வம் அளிக்கும். மேலும் ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி உயர்த்தி
அறிவில் முழுமை எய்த வைக்கும். அப்ப எல்லாத்துக்குமே முதலாவது சொல்றது பாத்தீங்கன்னா ஒழுக்கம் தான். ஒழுக்கத்தை அடுத்துதான் அந்த கடமை ஈகையும் அதை கொண்டே வரும்ன்றத மகரிஷி இதுல எடுத்து காட்டியிருக்காங்க. அப்போ மனித பிறவியின் நோக்கமாகிய இறை உணர்விற்கு ஒளி உண்டாக்கி வழியை காட்டி அறிவில் உயர்வு பெற்று முழுமை பெற உதவியாக இருப்பதே இந்த ஒழுக்கம் என்பதை தான் இதுல சொல்லியிருக்காங்க. அறநெறி வழுவாது இருக்க வேண்டும். அந்த அறநெறியில் நாம் வலுவாக இருக்கும் பொழுது அப்ப வலுவாத இருக்கணும்னாலும் இறை உணர்வு என்ற விஷயமும் நமக்கு வேணும். இறை உணர்வு என்பது இறைநிலை என்ற பேராற்றல் பற்றிய அறிவு. அந்த இறைநிலை பற்றி பேராற்றலை பற்றிய அறிவு நமக்கு முதல்ல வேணும். இறைவனை அறியும் அறிவு தான் மனிதனுக்குள் இருக்கும் அந்த 6வது அறிவு. அதுதான் மனிதனுடைய சிறப்பும் கூட. அப்போ எதை மனிதன் அப்ப அந்த அந்த உணரக்கூடிய அறிவு இருக்கு இல்லைங்களா? அப்ப மனிதனால எதை பார்க்க முடியல அப்படின்னு அந்த ஊனக்கண்ணால பார்ப்பது எது பார்க்க முடியாதா அப்படின்னா எப்படி அவன் அதை கூர்ந்து உணர வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உணர்வதை 6வது அறிவுல மறைச்சு இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய பதிவுகள் தான். அவனால் உணர முடியும். ஆனால் அந்த பதிவுகள் நிறைய சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமிய பதிவுகள் தான் முன்னோர்கள் செய்த படிப்படியாக வந்த பதிவுகளின் அழுத்தத்தின் காரணமாக அவன்கிட்ட இருக்க அந்த அறிவு வெளிப்படாமலும் இருக்கு. இதை வெளிப்படுத்தி அந்த இறை உணர்வு பெற்று அதை உணரணும்னா அருட்தந்தை சொல்றாங்க பாருங்க, மறைபொருள் 3 என்ற விஷயத்துல சொல்லுவாங்க. இந்த பேரியக்க மண்டலம் பிரபஞ்சத்துல அணு முதல் மனிதன் வரையில் நாம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா அது எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பதுன்னு கேட்டீங்கன்னா இறைநிலை தான். சுத்தவெளி, இறைநிலை, இறைவன், இயற்கை, இதுதான் மறைபொருளாக இருக்குது. சிந்தனையில் உயர்ந்தோர் யாரும் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்படிதான் இருக்குது என்றும் எடுத்து காட்டவும் முடியாத ஒரு பேராற்றல் இறைநிலை. இது ஒரு மறைபொருளா இருக்கு. அடுத்து உயிர், அது எல்லாவற்றிற்குள்ளும் உள்ளது உயிர். அதை எடுத்து காட்டவும் முடியாது. அது மறைபொருளாக நம் இடத்தில் இருக்கிறது. ஆனா இருக்குது. அதற்கு மேலாக ஒரு மறைபொருள் ஒன்று உண்டு. அருட்தந்தை சொல்றாங்க, அதுதான் காந்த ஆற்றல். அது நமக்குள் ஜீவனுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அது ஜீவகாந்த ஆற்றலாக சொல்கிறார். அந்த ஆற்றலை மனிதனுக்குள் ஜீவகாந்த ஆற்றலாகவும் மனிதனை தாண்டி பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்த ஆற்றலாகவும் நிறைந்து இருக்கிறது. இந்த 3 மறைப்பொருள்கள் மனிதன் உணர்ந்து கொண்டால் அவனிடம் உள்ள 6வது அறிவாகிய சிறப்பறிவு முழுமை பெறும், முற்று பெறும், அந்த நிறைவை பெறும் அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. அப்ப இந்த 3 மறைப்பொருளை உணர்வதுதான் இந்த மனிதனின் சிறப்பு. அதை நோக்கிய பயணத்துல தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த தெளிவிலே தான் இறைநிலையை பற்றி நாம் அந்த ஞானத்தை பெற முடியும், முழுமையை பெற முடியும். அதை பெற்று விட்டோம்னா அதுதான் இறை உணர்வு. அதுதான் அந்த இறை உணர்வு நிலை. இது போன்று இறை உணர்வு கொண்டவர்களிடம் இறை உணர்வு பெற்றவர்களாக இருந்தா அந்த இறை உணர்வு பெற்றவர்களுக்கு இயற்கையாகவே அன்பும் கருணையும் இயல்பாகவே அவங்களுக்குள்ள வரும். இதைதான் சிறு வயதுல பக்தி மார்க்கத்துல குழந்தைகளுக்கும் அறிவு நிலையில் உயராதவர்களுக்கும் இறைநிலை உணர்ந்தவர்களின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் காட்டிய வாழ்க்கை நெறியை வாழ தொடங்கினர். இதுதான் பக்தி மார்க்கத்துல நமக்கு வலியுறுத்துறாங்க. அறிவு நிலை நன்கு உயர்ந்த போது சுத்த வெளியே தான் தெய்வமாக இருக்குது. அந்த தெய்வமே, இறைவனே, இறைநிலையே தன்மாற்றம் பெற்று மனிதனாக வந்திருக்கிறது என்ற விளக்கத்தை பெற்று சிறப்படைவதுதான் நாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஞான மார்க்கம். அதற்கு அத்தனையும் விளக்கத்தை அருட்தந்தை மிக அற்புதமான குரு நமக்கு இதற்கு கிடைச்சிருக்கிறாங்க. எளிமையாக நமக்கு புரியும் விதத்திலும் அதை உணர்த்துவதற்கு பல அற்புதமான அகத்தவ பயிற்சிகள் எல்லாம் நமக்கு கொடுத்து அந்த துரியாதீத நிலையில் உணரணும்னா எதையெல்லாம் நீங்க பதிவுகளை கடந்து வரணும்னு ஒண்ணுத்துக்கும் ஒரு தவத்தை கொடுத்திருக்காரு. பஞ்சேந்திரியத்துல இருந்து நீங்க அந்த 5 புலன்கள் அடிமையாக இருக்கிறீங்களா, பஞ்சேந்திரியம் செய்யுங்க. அந்த அடிமையிலிருந்து வெளியே வரணும். நம்ம வெளியே ஒரு 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 படிப்படியா நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த இறை உணர்வு பெறுவதற்காக வடிவமைத்துதான் மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்துமே. நாம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இதில் உடற்பயிற்சி இருக்கு. நம்ம மன்றத்துக்கு வரவங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஆரம்ப சாதகர்களுக்கு எல்லாம் நம்ம அந்த மாதிரிதான் சொல்லுவோம். எஃப்சில வரும்போது உடற்பயிற்சி இருக்கு. ஏன்னா அந்த விஷயத்துல அவங்க துன்பப்படும் பொழுது நம்ம அதை வைத்துதான் அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். உடல் நல பிரச்சனையில வரும்பொழுது நீங்க உடற்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனா அந்த உடற்பயிற்சி என்பதே
இந்த இறை உணர்வு பெறுவதற்கான அடிப்படையாக அமைவது என்பது நாம் ஒரு நிலையெல்லாம் தாண்டி போயிட்டு இந்த மாதிரி பிரம்மஞானி ஆகி அப்புறம் அருள்நிதி ஆகி எது ஆனாலும் தொடர்ந்து பயிற்சி செய்து அகத்தவ பயிற்சியை தினமும் செய்து அதில் பல உணர்வுகளை நாம் பெறும் பொழுதுதான் தெரியும் அந்த இறை உணர்வை பற்றிய இந்த அறிவு. அதை மகரிஷி எல்லாருமே பெறணும், அதுவும் வாழும் காலத்திலேயே பெற வேண்டும் என்ற நம்பிக்கையிலே தான் அருட்தந்தை அதை உணர்ந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவிச்சிருக்காங்க, மௌனமாக கொடுத்திருக்கிறாங்க. அதை எல்லாருமே பெறணுன்றதுக்காக தான் நமக்கு அருட்தந்தை அவ்வளவு வலியுறுத்தி தத்துவங்களாகவும் கவிகளாகவும் பயிற்சிகளாகவும் நமக்கு அளித்திருக்கிறாங்க. அதை தான் அந்த பயிற்சியில தான் நம்ம அனைவருமே இப்போ பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இத போதனையோடு நின்று விடாமல் சாதனையாக அகத்தவம் இயற்றி இதேதான் குணநல பேறு பெற்று இறைநிலையோடு ஒன்றி நிற்பதன் மூலம்தான் நம்ம அந்த முழுமை நிலையை அடைய முடியும். அப்ப மதங்கள் மூலம்தான் இதை எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க. இத மதங்கள் மூலம் இதை சொல்லி இருந்தாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உலக பொது மதம் அப்படின்னு சொல்வது கர்மயோகம் தான். கர்மயோகத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, செயலினாலே நாம் நம்முடைய கடனை, அதாவது அந்த கடமையை செய்வதுதான் கர்மயோக நெறி. அப்ப அது உடல் நலம் மனவளம் வேண்டும். அந்த கர்மயோக நெறி செய்யணும்னாலே நமக்கு உடல் நலமாக இருக்கணும், மனம் வளமாக இருக்கணும், சமுதாயத்தில் ஒரு நட்பு நலம் இருக்கணும். இதுதான் அற வாழ்வு, அதுதான் கர்மயோகம். இந்த கர்மயோகம் தவிர மனதை பண்படுத்தக்கூடிய மன தூய்மை பயிற்சியும் வினை தூய்மை பயிற்சிக்கு ஏற்ற ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவுமே இல்லைன்னு அருட்தந்தை சொல்றாங்க. அப்ப அந்த கர்மயோகம் செய்யணும்னாலும் நமக்கு மனம் வளமாக இருக்கணும். அப்ப மனம் தூய்மை பெறணும். அகத்தவம் முக்கியமான விஷயம். வினை தூய்மைக்கு அகத்த ஆய்வு பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. அகத்தவம் என்ன பண்ணுது? நம்மள ஏற்கனவே சொன்னதுதான், பதிவுகளை எல்லாம் போக்குது. சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமிய கர்மங்களை எல்லாம் நாம் செய்த அந்த மேலடுக்கு பதிவும் கருத்தொடராக வந்த பதிவையும் நீக்கி இவ்விரு பதிவுகளையும் நாம் முதல்ல போக்கணும். அப்பதான் அதற்குதான் உயிரின் மூலத்தை உணர்ந்து கொண்டு போக்குவதுதான் அகத்தவம் இதுக்கு உதவியாக இருக்குது. உயிரின் மேல மனம் வைத்து தவம் செய்ய செய்ய அறிவுல நுணுகி நிற்க மனசு முதல்ல அமைதி பெறும். அந்த அமைதி பெறுவதோடு அந்த மனதிற்கு ஆற்றலை பெருக்குகிறது. ஆற்றலை பெருக்கும் போது மனம் வல்லமை கொள்கிறது. இதுக்கு அத்தனைக்கும் அகத்தவ பயிற்சிகள் தான் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அகத்தாய்வு நாம் அடிக்கடி உணர்ச்சி வயப்பட்டு எத்தனையோ செயல்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப நன்கு அகத்தவம் செய்து அகத்தாய்வு பயிற்சிகளை செய்யும் பொழுது அதற்கான சீரான பயிற்சி தான் மகரிஷி கொடுத்தது. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற அந்த 5 பயிற்சிகளையும் நம்ம அற்புதமாக செய்யும் பொழுதுதான் அந்த கடைசி நிலையில நான் யார் என்ற அந்த இறை உணர்வு நிலையை நாம் அடைய முடியும். அப்ப ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுதும் விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல்பட உதவுவதற்கு தான் அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க நமக்கு. அருட்தந்தை இன்னொரு கவியில சொல்றாங்க, இறை உணர்வு பெறும் ஆற்றல் எல்லோருக்கும் உண்டு. எனக்கு கிடைக்குமா, எனக்கு வருமா, என்னால் முடியுமா அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட மகரிஷி அதுக்கு ஒரு பாடல்லே சொல்லியிருக்காங்க. மறைபொருளாம் அறிவு சிவம் இரண்டும் ஒன்றாய் நானாய் மனிதன் தெய்வமாய் திகழும் மாபதம் பேரானால் இறை உணர்வால் தன்முனைப்பு பேரறிவாய் மாறும். இறை உணர்வால் தன்முனைப்பு பேரறிவாய் மாறும். எப்போதும் ஈசன் குரல் உள்ளுணர்வாய் கேட்கும். குறை அறிவில் பொருட்கள் புகழ் புலன் இன்பம் இவற்றில் கொடிய வறுமை பெருகும். நிறைவு கிட்டா வாழ்வில் நிறை நிலையை எவரெனினும் முயற்சித்தால் பெறலாம். நேர்வழியோ அகத்தவமும் நிறை அற வாழ்வாகும் சொல்றார். நிறை நிலையோடு நாம் கலக்கும் பொழுது யார் முயற்சி செய்தாலும் அதை பெறலாம் அப்படின்னு அருட்தந்தை இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. இதேதான், அதாவது அந்த நிலையில போயிட்டோம்னா அந்த அறிவை அறியும் வரைய நமக்கு குறைபாடாகவே இருக்கும் நம்முடைய அறிவு நிலை. அந்த முழுமை பேற்று நிலையை நாம் எழுதுவதற்கு வரைக்கும் அந்த நிலையில தான் பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இந்த 4களை இணைத்து கொண்டு இன்னும் வேண்டும் என்ற நிலையில மேலும் வேண்டும் என்று குறையுடைய அறிவு நிலை அந்த வறுமையாகவே இருக்கும். அறிவில் வறுமைன்னு சொல்வார் மகரிஷி ஒரு இடத்துல.
அறிவை அறிந்து முழுமை பெறுவதற்கான ஆற்றல் அப்ப எல்லாருக்குமே உண்டு. முயற்சி செய்பவர்கள் அந்நிலையில் எய்தலாம். அதற்கு என்ன? பயிற்சி வழிதான். அகத்தவமும் அறநெறி சார்ந்த வாழ்வு முறைதான் அதற்கு உதவியாக இருக்கும் நமக்கு. அதுதான் நம்ம பயிற்சிகளாக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், செய்து கொண்டும் இருக்கின்றோம். இறை உணர்வும் அறநெறியும் மனிதனுக்கு அவசியம். வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை வள விஞ்ஞானம் சொல்றாரு. இது ஒரு டெக்னாலஜி மாதிரி சொல்றாரு அருட்தந்தை. இது வாழ்க்கை வள விஞ்ஞானமாகும். தத்துவங்கள் மகரிஷி பாத்தீங்கன்னா தத்துவங்களை விரிவா சொல்லியிருப்பாங்க. பெரிய ஒரு கவியே பெரிய கவியாகவும் இருக்கும். திருவள்ளுவர் போன்ற ஒரு 2 வரியில அவ்வளவு பெரிய தத்துவங்களையும் மகரிஷி ஒரு அற்புதமா சிறப்பா கொடுத்துருவார். ஒரு பெரிய விஷயத்த 2 வரியில சுருக்கி கொடுத்து நமக்கு எளிமையா புரியக்கூடிய வகையிலும் அருட்தந்தை இதை சொல்லுவாங்க. இது 2 வரியில பாத்தீங்கன்னா 3 சொற்கள் தான் சொல்ல முடியும். இது மொத்தம் 6 சொற்கள்லயே இதுல முடிச்சிருவாங்க இந்த 2 தலைப்புமே மகரிஷி. உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். அவ்வளவுதான். உள்ளதை உணர்ந்தாதான் எது உள்ளது? இறைநிலைதான். என்றும் நீக்கமற, எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்து, எது போனாலும் அது வற்றாயிருப்பாக, பேராற்றலாக, பேரறிவாக, காலமாக எப்பொழுதும் நீங்காமல் இருப்பதுதான் அந்த உள்ளது. அப்ப உள்ளதை நாம் உணர்ந்துட்டோம்னா வாழும் காலத்திலேயே, அப்ப நமக்கு எது கெட்டது, நாம செய்யறதெல்லாம் எது தப்பு அப்படின்னு தெரியும். உள்ளதை ஒரு முறை உணர்ந்தாலும் நாம் எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம ஒதுக்கி விடுவோம். அப்போதுதான் நல்லது எதுன்னு தெரியும். நல்லதை நாம் செய்ய அப்ப அறவாழ்வு வாழ ஆரம்பிச்சிருவோம். அந்த உள்ளதை உணர்வதுதான் இறை உணர்வு. நல்லதை செய்து அல்லதை தவிர்த்தோம்னா அதுதான் அறநெறி அப்படின்னு இந்த ஒரு 3 பாத்தீங்கன்னா ஒரு 6 வேர்ட்ஸ் தான் இது மொத்தமே. இந்த டோட்டல் டாபிக்கே மகரிஷி இந்த 6 வார்த்தையிலையுமே கொடுத்திருக்காங்க. இதுலயும் புரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம உள்ள போய் விளக்கமாக பார்க்கும் பொழுதும் நமக்கு எப்படியெல்லாம் நமக்கு ஊட்ட முடியுமோ அப்படியெல்லாம் நாம் இறையுணர்வு பெறுவதற்கும் முழுமை பெற அறைவதற்கும் ஒரு அருட்தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதோட தந்தையாக நமக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அவ்வளவும் அருட்தந்தை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்முடைய வேலையை இப்பொழுது நாம் பயிற்சிகளை முறையாக செய்து நம்ம உடல், மனம், உயிரையெல்லாம் காத்து இந்த நிலையை, அந்த உணர்வை நாம் பெற வேண்டும் என்பதுதான் மனவளக் கலைஞர்களோட நோக்கமாகவே இருக்கணும். அப்படி அறநெறி நின்று இறை உணர்வு பெற்று முழுமை நிலை அடைந்த பல சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், அருளாளர்கள் தோன்றிய புண்ணிய பூமி நம்முடைய இந்த இந்திய பூமி. அதுதான் விவேகானந்தர் கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த உலகமே என் வீடா இருந்தாலும் அதுல பூஜை அறை இந்தியாவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு பெருமையும் அந்த ஒரு ஆன்மீக பூமியாகவும் திகழ்கிறது இந்திய நாடு. நாம் அனைவருமே அருட்தந்தை அவர்கள் வழியில நின்று பல சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இந்த இறை அறநெறியில் வாழ்ந்து இறை உணர்வு பெற்று வாழ்ந்த அவர்கள் வழியே நின்று அருட்தந்தை அவர்களும் நாம் வாழும் காலத்திலேயே அறநெறி வாழ்வு வாழ்ந்து இறை உணர்வு பெற்று தான் பெற்றது மட்டும் இல்லாம எல்லோருமே அதை பெற வேண்டும் என்ற நோக்கோடு தான் நமக்கு வேதாத்திரியத்தையே கொடுத்திருக்காங்க. நாம் அனைவரும் அருட்தந்தை அவர்கள் வழியில் நின்று அறவழி வாழ்ந்து இறை உணர்வு பெறுவோம் என்று கூறி வாழ்க வளமுடன் என்று என்னுடைய சிந்தனையை இன்று நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.